அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் தொடர்பில் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம். ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய உங்களை அழைக்கிறோம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம். லி ஆட்டோ ஐஎன்சி ஏடிஆர் டிக்கர் LI. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 5, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் லி ஆட்டோ ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது. எலக்ட்ரிக் 59 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு 10 புள்ளிகளில் மே 6. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 3.1 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 6.5 புள்ளிகளுக்கு எதிராக லி ஆட்டோ ஐஎன்சி. ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல். லி ஆட்டோ ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த 12 மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம். லி ஆட்டோ ஐஎன்சி ஏடிஆர் -23.7% மாற்றத்தைக் காட்டியது. துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக 39.9%. இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லி ஆட்டோ ஐஎன்சி ஏடிஆர் $19.03 பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $854 பில்லியன் ஆகும். லி ஆட்டோ ஐஎன்சி 2.228% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $7.34 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $101 பில்லியன் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனத்துடன். லி ஆட்டோ ஐஎன்சி ஏடிஆர் 7.242% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு லி ஆட்டோ ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 2.228%. இருப்புநிலை மூலதனம் 7.242%. இது சந்தை மூலதன பங்கை விட 225% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 168.9 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 23%. நிறுவனத்தின் கடன் கடமைகளின் மட்டத்தில் முடிவு நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் இலாப விகிதம் 17 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 0. இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட கணிசமாக சிறந்தது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $1118 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களில் எதிர்கால வருவாய் $1464 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இருப்பதை விட 30.9% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் 0.9. 5.9 என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 85% குறைவாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $20,090 மில்லியன்.
வரும் 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $26,300 மில்லியனாக இருக்கும். இது இப்போது இருப்பதை விட 31% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 5.6%, துணைப்பிரிவுக்கான சராசரி 7.5% கழித்து. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 13.1%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் ஒரு பங்கை விட குறைவாக உள்ளது. இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையை காட்டுகிறது. லீ ஆட்டோ ஐஎன்சி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு $0,000 சமம். அதேசமயம் துணைப்பிரிவுக்கு $4,857,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 100%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் $0,000. துணைப்பிரிவில் சராசரியுடன் கழித்தல் $61,700. மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் $62,000 ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு $0,000. துணைப்பிரிவு மூலம் $819,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 100%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனைக்கான பங்குகள் 3.6%, துணைப்பிரிவு சராசரி 3.6%. இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 34% அளவைக் காட்டுகிறது. லீ ஆட்டோ ஐஎன்சி ADR. துணைப்பிரிவுக்கு இந்த நிலை 39%. சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன. லீ ஆட்டோ ஐஎன்சி ADR. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $23.06. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $34.01 ஆகும். உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 47%. ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம், அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் லீ ஆட்டோ ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு பங்குக்கு $23.07 என்ற விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. அமைப்பு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது. அகிமின் குறியீட்டு. லாபம் ஆகஸ்ட் 27 முதல் 29 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 18.85 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால். இந்த வழக்கில் மே 5, 2025 அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக முடிவடைகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் NIO சமநிலைப்படுத்தும் விற்பனை வர்த்தகமாக இருக்கும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும்.
ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே மூடப்படும். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுத் மார்க்கெட்ஸ்.